மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வந்துருச்சு. பாகிஸ்தானில் வச்சு இந்த ரெண்டு நாடுகளுமே அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இதனால் இந்த போர் முடிவடைஞ்சிரும், மிடில் ஈஸ்ட் அமைதியாக இருக்குன்னு நம்மளில் பெரும்பாலானோர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம நினச்சதை விட மிடில் ஈஸ்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பை அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்கல்ல. இப்போ புதுசாக ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பை மிடில் ஈஸ்ட்டுக்கு நகர்த்தியிருக்காங்க. அமெரிக்காவோட டிமாண்ட்ஸை ஈரான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய பேரழிவு தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அப்படி அமெரிக்கா ஈரானுக்கு எந்த மாதிரியான டிமாண்ட்ஸை விதிச்சிருக்காங்க, அமெரிக்காவோட டிமாண்ட்ஸை ஈரான் அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஈரான் வார் அப்டேட்ஸில் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா ஈரானுக்கு விதிச்சிருக்க முதல் முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது. இப்போ மிடில் ஈஸ்டில் அணு ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான். அந்த இஸ்ரேலை அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரியக்கூடிய ஒரு நாடு தான் ஈரான். இப்போ ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லை, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லாதப்பயே இஸ்ரேலாலையும் அமெரிக்காவாலையும் ஈரானை சமாளிக்க முடியல. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாடுகளால் ஈரானை எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் கிட்ட மட்டும் அணு ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னா ஈரானோட மெயின் காம்படிட்டராக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் துருக்கியும் நாங்களும் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவாங்க. இந்த ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில் இறங்கிட்டாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்டோட இராணுவ சமநிலை ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோட கண்ட்ரோலை விட்டு போயிடும். மிடில் ஈஸ்ட் மட்டும் அமெரிக்காவோட கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவோட பெட்ரோ டாலர் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிரும். அமெரிக்காவோட பெட்ரோ டாலர் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா உலக வல்லரசு அப்படிங்கிற நிலையிலிருந்தே இறங்கிடுவாங்க. அதனால தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அடுத்ததாக ஈரானுக்கு அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய 2வது முக்கியமான டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் கிட்ட 11 டன் அளவிலான யுரேனியம் இருக்குது. இதில் 60% என்ரிச்மெண்ட் பண்ண யுரேனியத்தோட அளவு 440 கிலோ இருக்குது. இந்த 440 கிலோ என்ரிச்மெண்ட் யுரேனியத்தை வச்சு ஈரானால் ஒரு மாதத்துலேருந்து அதிகபட்சம் 2 மாதத்துக்குள்ளே ஒரு 10 அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும். இப்படி ஒரு ஸ்டேஜில் ஈரான் இருந்தனால தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவசரமாக ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இப்போ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெப்பன் கிரேட் யுரேனியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யுரேனியத்தை உலக அரங்கில் ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்களா அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, IAEAன்னு. அந்த அமைப்புக்கிட்ட இந்த வெப்பன் கிரேட் யுரேனியத்தை ஈரான் ஒப்படைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா முக்கியமான டிமாண்ட்ஸ் விதிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இல்லைனா கூட எப்போ வேணும்னாலும் ஈரானால் ஒரு 10 அணு ஆயுதத்தை உருவாக்குற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் ஈரானுக்கு 2வது முக்கியமான டிமாண்ட்ஸாக வெப்பன் கிரேட் யுரேனியத்தை IAEA அமைப்புக்கிட்ட அமெரிக்கா ஒப்படைக்கணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அமெரிக்காவோட 3வது முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் கிட்ட அணு உலைகள் இருக்கிறதுனால தானே யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க. யுரேனியம் செறிவூட்டப்படுறதால தானே ஈரானால் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும். இப்போ ஈரான் கிட்ட அணு உலைகளே இல்லை அப்படின்னா ஈரானால் அணு ஆயுதத்தவே உருவாக்க முடியாதுல்ல. அதனால ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய 3 முக்கியமான அணு உலைகளையும் நீ டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டிமாண்ட் பண்ணுறாங்க. ஈரான் கிட்ட 3 முக்கியமான அணு உலைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா இஸ்ஃபஹான், ஃப்ரெடோ, நட்டான்ஸ். இந்த 3 அணு உலைகளில் தான் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க. இந்த 3 அணு உலைகளையுமே ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மலைகளுக்கு அடியில் பங்கர்களை கட்டமைச்சு அந்த பங்கர்களுக்குள்ள அணு உலைகளை கட்டமைச்சிருக்காங்க. இந்த அணு உலைகள் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்கனவே 2 முறை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நாங்கள் நடத்தின தாக்குதலில் பெரிய அளவில் இந்த அணு உலைகள் சேதமாயிருச்சு அப்படின்னு அமெரிக்காவோட இராணுவமும் அறிவிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அமெரிக்கா நடத்தின தாக்குதலில் இந்த அணு உலைகள் பெரிய அளவில் சேதமாயிருந்தது அப்படின்னா இப்போ ஈரான் இந்த அணு உலைகளை டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை அமெரிக்கா விதிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இன்னமும் அந்த அணு உலைகள் ஃபங்க்ஷன் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால தான் அந்த அணு உலைகளை அமெரிக்கா டிஸ்மேண்டில் பண்ண சொல்கிறாங்க.
அமெரிக்காவோட அடுத்த டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஈரானோட மிசைல் ப்ரோக்ராமில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ ஈரானோட மேக்ஸிமம் மிசைல் ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4000 கிலோமீட்டர். இந்த மிசைலை பயன்படுத்தி ஈரானால் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இஸ்ரேலையும் தாக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் யூரோப் வரைக்கும் ஈரானால் தாக்க முடியும். அதனால் ஈரான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட மிசைலோட ரேஞ்சை நீங்கள் குறைக்கணும். ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே குறைக்கணும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ பெரிய அளவில் மிசைல்ஸை உருவாக்கி வச்சுருக்க, அந்த மிசைல்ஸோட எண்ணிக்கையையும் குறைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா டிமாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த போரில் ஈரான் சர்வைவ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட மிசைல்ஸை பயன்படுத்தி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களையும் இஸ்ரேலையும் கண்டினியூவாக அடிச்சிட்டு இருந்தாங்க. இதனால தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய அளவில் சேதம் வந்துச்சு. இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைக்கே வந்தாங்க. இல்லைன்னா அந்த 2 நாடுகளுமே கண்டினியூவாக ஈரானை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஈரான் மட்டும் அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அவங்களுடைய மிசைல் ப்ரோக்ராமில் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. ஈரானால் திருப்பி இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் திருப்பி அடிக்கவே முடியாது. இப்படி ஒரு மோசமான டிமாண்டை ஈரான் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அமெரிக்காவோட அடுத்த டிமாண்ட் என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக பரவி இருக்கக்கூடிய ஈரானோட ப்ராக்சிகளுக்கு ஈரான் இனி ஆதரவு அளிக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காசாவில் ஹமாஸ் இருக்காங்க, லெபனானில் ஹெஸ்புல்லா இருக்காங்க, ஏமனில் ஹவுதிகள் இருக்காங்க, ஈராக்கில் ஹட்டாய் ஹெஸ்புல்லா இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஈரான் மிகப்பெரிய அளவில் ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் அளிச்சிட்டு வராங்க. இப்போ ஈரான் வார் ஸ்டார்ட் ஆன உடனே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. உடனே ஈரானோட ப்ராக்சிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. ஈராக்கில் இருந்த ஹட்டாய் ஹெஸ்புல்லாக்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அமெரிக்காவோட மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இப்போ ஈரானோட ப்ராக்சிஸ்லேயே பவர்ஃபுல்லான ப்ராக்சிஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் தான். ஹவுதிகள் நினச்சாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் சீயை அவங்கனால முழுவதுமாக முடக்க முடியும். ஏற்கனவே ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணதால் உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டிருக்கு. இன்னும் ஹவுதிகள் வந்துட்டு ரெட் சீயை முடக்கிட்டாங்க அப்படின்னா அது உலக பொருளாதாரத்தோட நிலையை மேலும் மோசமாக்கிடும். அதனால் மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக பரவி இருக்கக்கூடிய ஈரானோட ப்ராக்சிகளுக்கான உதவியை ஈரான் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் அழுத்தங்களை கொடுத்துட்டு வராங்க. அமெரிக்காவோட அடுத்த டிமாண்ட், ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணணும். இனி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ளே கடல் கன்னிவெடிகளை போடுறது, அங்கே பயணிக்கக்கூடிய வணிக கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, இல்லை ஒரு டோல் சிஸ்டம் மாதிரி கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீ பண்ணக்கூடாது. வழக்கம் போல் இந்த கடல் பாதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நீ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட மிக முக்கியமான இராணுவ கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட், கத்தார், பஹ்ரைன், குவைத், இந்த எல்லா நாடுகளுமே அவங்களோட பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு நம்பி இருக்கக்கூடிய ஒரே கடல்வழி பாதை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரானோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட பிரசிடென்ட்டான ட்ரம்ப் அவர்கள், நாங்கள் ஈரானோட ஒட்டுமொத்த கடற்படையுமே அழிச்சிட்டோம், இப்போ ஈரான் கிட்ட கடற்படையே இல்லைன்னு சொன்னார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை வச்சுருக்கக்கூடிய அமெரிக்காவால் ஒரு 31 மைல் அகலமான ஒரு நீரிணையை ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அவமானகரமான விஷயமா இருக்கும். அதனால தான் அமெரிக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு டிமாண்டாக முன் வச்சுருக்காங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த 7 டிமாண்ட்ஸையும் ஈரான் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த போர் பர்மனெண்ட்டாக முடிவடையும். இல்லைன்னா ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிறத அமெரிக்காவோட பிரசிடென்ட்டான ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஈரானோட ஒட்டுமொத்த சிவிலைசேஷனையுமே நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட இந்த டிமாண்ட்ஸை ஈரான் அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஈரான் அமெரிக்காவோட டிமாண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.